வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறும் உழைப்பு மட்டும் உங்களை ஜெயிக்க வச்சிருமா? இல்லை, அந்த உழைப்போடு சேர்த்து ஒரு வியூகம், ஸ்ட்ராட்டஜி வேணும். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை வீழ்த்த நினைக்கும் போது அவங்க விரித்த வலையையே நம்ம வெற்றிக்கான ஏணியாக எப்படி மாற்றுறது? இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விடியற் காலை நேரம் மங்களபுரம் கிராமமே பனிப்போர்வையில் உறங்கிட்டு இருந்தது. வேலன் மட்டும் தன்னுடைய தரிசு நிலத்தில் நின்றுட்டு இருந்தான். அந்த நிலம் அவனது முன்னோர்கள் அவனுக்கு விட்டு சென்ற ஒரே சொத்து. வேலன் அந்த நிலத்தை அடமான வச்சு ஊரோட பெரும் நிலக்கிழார் பரமசிவத்துக்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தான். நிலக்கிழார் பரமசிவம் பெயரில் தான் சிவம், ஆனால் செயலில் வஞ்சகம். வேலனோட நிலத்தை அபகரிக்க துடிக்கிற ஒரு நபர். ஒரு நாள் பரமசிவம் தன்னுடைய அதிகார தோரணையில் வேலன்கிட்டே இப்படி சொன்னார். வேலா, இந்த பால் நிலத்தில் கள்ளிச்செடி கூட முளைக்காது. இதை என்னிடம் கொடுத்துட்டு என்னோட பண்ணையில் வேலைக்கு சேர்ந்துரு. ஒருவேளை கஞ்சியாவது நிழலில் உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய சொந்த மண்ணில் கூலியாக நிற்கிறத விட ஒரு கொடுமை இருக்கா அப்படின்னு. வேலன் மறுத்துட்டாரு. வேலன் மறுத்ததுனால பரமசிவத்திற்கு கோபம் வந்தது. அதனால் பரமசிவம் ஒரு விசித்திரமான ஒப்பந்தத்தை போட்டார். சரி, இந்த முறை உன்னோட நிலத்தில் பயிர் செய், ஆனால் ஒரு நிபந்தனை. அறுவடையில் மேல் பாதி எனக்கு, கீழ்ப்பாதி உனக்கு. இதுக்கு சம்மதமா? சம்மதம் இருந்தால் மட்டும்தான் விடுவேன் அப்படின்னு சொன்னார் வஞ்சக சிரிப்போட. மேலே விளையும் தானியங்களை அபகரிக்கலாம் அப்படின்றது அவரோட திட்டம். வேலனுக்கு வேற வழி இல்லை. வேலன் புன்னகையோட சம்மதிச்சான். ஊரே சிரிச்சுது. மேலே விளையும் தானியத்தை அவரிடம் கொடுத்துட்டா வேற வச்சுட்டு நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாங்க. வேலன் பேசவே இல்லை. அவனோட உழைப்பு பேசுச்சு. வேலன் தன்னுடைய நிலத்தில் உட்காந்து யோசனை செஞ்சான். நிலம் வறண்டு இருக்கிறதால தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல. நிலத்தில் ஒரு கிணறு தோண்டினா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சாவன் தன்னுடைய நிலத்தில் கிணறு தோண்டவும் ஆரம்பித்தான். இது பால் நிலம். இந்த நிலத்தில் கிணறு தோண்டி உன்னுடைய நேரத்தை வீணாக்காத. நீ நேராக நிலக்கிழார்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்து ஒரு வேளை உணவையாவது உருப்படியாக சாப்பிடு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் வேலன் தன்னை முழுசாக நம்பினான். மண்ணுக்குள்ளே தண்ணி இருக்குது அப்படின்னு நம்பி வேலன் கடினமாக தோண்டினான். 3 நாட்கள் வெறும் மண் வரலை. அவனுடைய தன்னம்பிக்கையோட ஈரம் வந்தது. தண்ணீர் பீங்க தான் அவனுடைய வியூகத்தை மாற்றினான். அவன் விதைச்சது நெல்லையோ கம்பையோ அல்ல. அவன் விதைச்சது சேப்பங்கிழங்கு. செடி நல்லா வளர்ந்து பச்சை பசேல்னு இருந்தது. அறுவடை நாள் வந்தது. பரமசிவம் வஞ்சக சிரிப்போடு வர்றாரு. ஒப்பந்தப்படி மேலே இருந்த பசுமையான இலைகளை சுருட்டிக்கிறாரு. என்ன வேலன், ஏமாந்து போயிட்டேயே அப்படின்னு ஏளனை செய்கிறாரு. வேலன் அமைதியாக மண்ணை தோன்றான். அங்கே கிடைச்சது சத்தான விலைமதிப்பற்ற கிழங்குகள். பரமசிவத்தோட கையில் காய்ந்த இலைகள். வேலனோட கையில் வாழ்க்கையோட வெற்றி. தோல்வி அடைந்த சூழ்ச்சிக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அடுத்த பருவம் வந்தது. பரமசிவம் இப்போது உஷாரானார். இந்த முறை கீழ்ப்பாதி எனக்கு, மேல்பாதி உனக்கு அப்படின்னு சொன்னார். இந்த முறை கிழங்குகளை பறிக்கலாம் அப்படின்றது பரமசிவத்தோட திட்டம். வேலன் புன்னகைச்சான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எதிரி தன்னுடைய வலையை மாற்றும்போது நாம் நம்மளுடைய ஆயுதத்தை மாற்றணும். இந்த முறை வேலன் விதைச்சது நெற்பயிர்களை. அறுவடை நேரத்தில் பரமசிவம் மண்ணை தோன்றாரு. அங்கே வெறும் வேர்கள் மட்டும்தான் மிஞ்சிச்சு. மேலே தங்கம் போல ஜொலிச்ச நெற்கதிர்கள் எல்லாமே வேலனுடைய வசமானது. நிலக்கிழாரோட பேராசை அவரை மீண்டும் தோற்கடிச்சது. வேலன் தன்னுடைய கடன்களை எல்லாமே அடைச்சு நிலத்தை தன்னுடைய சொந்தமாக்கிட்டாரு. இந்த கதை நமக்கு சில வாழ்வியல் பாடங்களை சொல்லுது. சூழலுக்கு ஏற்ப நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். எதிரி எத்தகைய வலையை வெறிச்சாலும் அந்த வலைக்குள்ளே சிக்காமல் உங்கள் வியூகத்தை, அதாவது ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது பால் நிலம் அப்படின்னு ஊரே சொன்ன போதும் மண்ணுக்குள்ளே தண்ணி இருக்குன்னு நம்பி தோண்டிய வேலனோட தன்னம்பிக்கை தான் அவனோட முதல் வெற்றி. அடுத்து அவன் வியூகத்தை மாற்றினது அவனுடைய அடுத்த வெற்றி. கடின உழைப்பு மட்டுமே போதாது. அந்த உழைப்பு சரியான திசையில் இருக்க புத்திசாலித்தனம் அவசியம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலனை போல இருக்கலாம். உங்களை சுற்றி பல பரமசிவங்கள் உங்களோட உழைப்பை திருட காத்திருக்கலாம். ஆனால் உங்களோட அறிவுத்திறனும் சோர்வடையாத உழைப்பும் இருந்தால் எந்த நிபந்தனையும் உங்களால் சாதகமாக மாற்றிக்க முடியும். நினைவில் வச்சுக்கோங்க, நிபந்தனைகளை விதிப்பவன் வெற்றியாளன் அல்ல, அந்த நிபந்தனைகளுக்கு நடுவிலும் சாதனை படைக்கிறவன் தான் உண்மையான வெற்றியாளன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற கதைகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.